ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பைசியான நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்யறதுக்காக நான் இதுல 1/2 கிலோ நண்டை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது 1/2 கிளாஸ் போல தண்ணி ஊத்திட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதை மூடி போட்டுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுறலாம். இப்ப இதை ஓபன் பண்ணி பாத்திரலாம். கரெக்டா தண்ணி எல்லாம் வத்தி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் பெரிய நண்டா இருந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான நண்டு மிளகு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.